அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா நான் போடுறேன். 2 டீஸ்பூன் சீரகம் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இதோட 1 டீஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இதோட மிளகு நல்ல 3 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல கார சார்பாக வச்சு சாப்பிட்டோம்னா அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது கூட ஒரு 4 காஞ்ச வத்தல் இதோட சேர்த்துருக்கேன். அன்னாசி பூ 1, ஜாதி பத்திரி பாதியும் நான் இதோட சேர்த்து நல்லா வறுத்துட்டு வாசனை வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்சியில் நம்ம தூள் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிளகு குழம்பு நம்ம எது வச்சாலும் இந்த பொடியை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ருசியாக இருக்கும். ஸோ இப்போ பேனில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தலா 3 நான் சேர்த்துருக்கேன். இது கூட பொடிசாக நறுக்கி வச்சுருக்க 4 பல்லாரி வெங்காயம் இதோட சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 4 தக்காளி நல்ல பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துங்க. பழுத்த தக்காளி சேர்க்கும் போது நல்லாவே நிறம் கொடுக்கும் உங்களுக்கு. இதை நல்லா கனிய விட்டுடணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கனிய விட்டுடுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. மசாலா எல்லா இடத்துலையும் சேரட்டும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடர்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க. இது கூட நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க 1 கிலோ அளவுக்கு சிக்கன் அதையும் நான் இதோட சேர்த்துருக்கேன். மட்டன் செய்யலாம், இதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா விரவி விட்டுடுங்க. இப்போ இதில் மீதி இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மசாலா பவுடர், காரம் எதுவும் தேவை அப்படின்னா நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொடியை இதோட மேலே தூவிடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் பச்சையான கருவேப்பிலை ஒரு கைக்குத்து அளவுக்கு எடுத்து நம்ம இதோட சேர்த்து நல்லா விரவி விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க. இதுக்கு தேங்காய் எதுவுமே விட வேண்டாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன்லேருந்தும் நல்லா தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். சிக்கன் கொஞ்சம் நல்லா வேக டைம் எடுக்கும். இதில் மசாலா நல்லா திரண்டு வர்ற மாதிரி இருக்கணும். நல்ல திக்கான கிரேவி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா வற்ற வைக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டா போதும். சுவையான பெப்பர் சிக்கன் நமக்கு ரெடி. நேரத்தில் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் இன்னுமே சுவையாக இருக்குங்க. எங்கள் அம்மா கைப்பக்குவத்தில் நான் உங்களுக்காக சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துங்க. அதை வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். மீனானம் மண்சட்டியில் செஞ்சால் தான் சுவையாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். பொடிசாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து சேர்த்து கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வதக்குங்க. இதோட கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கும் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பொரிஞ்சிருக்கணும் கட்டாயமாக. கருக விட்டுறாதீங்க. கருகுனா உங்களுக்கு அந்த டேஸ்ட் மாறிடும். அந்த எண்ணெயோடையே நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் இருக்கு பாருங்க. இதுலேயே நம்ம ஒரு 2 பல்லாரி வெங்காயம் நல்லா மிக்சியில் கொரப்பாக அரைச்சி அதையும் நம்ம இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இதில் பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் அதையும் மிக்சியில் கொரப்பாக அரைச்சி அதோட நம்ம சேர்க்குறோம். பச்சை மிளகாய் நம்ம இதுக்கு மீனானத்துக்கு சேர்க்கும் போது ரொம்பவே ருசி கொடுக்கும். தக்காளி 3 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதையும் மிக்சியில் அரைச்சி இதோட சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி அலசி இதோட சேர்த்துருக்கேன். அம்மாவோட கைப்பக்குவம் அப்படின்னா அம்மியில் அரைச்சி தான் செய்வாங்க. இப்போ மிக்சியில் தான் சேர்க்குறோம். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்ல மசாலா வாட போகிற வரைக்கும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ காயல் கறி மசாலா பவுடர் நீங்கள் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு.
கல் உப்பு சேர்த்துங்க. கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. திரும்ப நம்ம இது மசாலா வாட போகிற வரைக்கும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள். இப்போ நல்ல கொதி வந்துகிட்டு இருக்கு. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி கரைசல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது கொஞ்சம் திக்கான புளி கரைசலாக சேர்த்துங்க. புளி கரைசல் கொதி வந்ததுக்கு அப்புறம் அரை மூடி அளவுக்கு தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி தேங்காய் பால் நான் எடுத்து இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடுங்க. மீன் ஆனத்துக்கு நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்கறத விட தேங்காய் பால் விட்டோம்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ உப்பு தேவைக்கு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. நல்ல கொதி வந்து ஓரளவு திக்காக இருக்கணும். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது மீன் குழம்பு. ஸோ இது இப்போ வந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம வஞ்சிர மீனோ எந்த வகையான மீனாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் 1/2 கிலோ மீன் துண்டுகளை இதோட சேர்க்குறேன். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கரண்டியை வச்சு பரட்டி விடக்கூடாது, ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் விடணும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் நமக்கு குக் ஆனால் போதும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அந்த தாளிப்பை இதில் எடுத்து நம்ம அப்படியே மேலாப்பில் ஊற்றிட்டோம் அப்படின்னா பார்க்க கம்மன்னு இருக்கும். வாசனையே அப்படி வீட்டை தூக்கும். அப்புறம் நம்ம இந்த சாத்தோட சுட சுட சோறோட மீனானோ தேங்காய் பால் ரசம் வாழைப்பூ மீன் ஃப்ரையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். அடுத்ததாக 3வது ரெசிபி, நல்ல சிக்கனில் சூப்பரான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். சக நேரத்துக்கு நம்ம சப்பாத்தியோடையோ அல்லது சுட சுட சோறோட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக. ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 3 காஞ்ச வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துங்க. மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன். இதை எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை மெதுவாக வறுத்து எடுத்துருங்க. லைட்டாக வாசனை வரும், கருக விட்டுறாதீங்க. இது கூட ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துடுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, முந்திரி பருப்பு ஒரு 4லேருந்து 5 எண்ணிக்கையில் சேர்த்துங்க. இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துடுங்க. இது வந்து கருக விட்டுறக்கூடாது. ஸோ இந்த வாசனை வந்த உடனேயுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். இதை வந்து நீங்கள் தனியாக பவுட்ரு பண்ணி கூட தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உடனடியாக செய்கிறதுனால இதோட நான் தேங்காய் வறுத்து சேர்க்குறேன். ஸோ தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதை அதே தவாவில் கொஞ்சம் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து அதையும் இதோட சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவை நீங்கள் தேங்காய் போடாமல் தனியாக வறுத்து நீங்கள் அப்பப்போ எல்லா வகையான பெப்பர் சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே இந்த பவுடரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணி வச்சுங்க. இப்போ கிராம்பில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். கிராம்பு அந்த முழுசாக இருந்தால் தான் வாசனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். பெரிய துண்டாக எடுத்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா தூளில் வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எலுமிச்சப்பழம் பாதி இதோட சேர்த்துக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே விரவி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். நல்லா கொஞ்சம் அதில் காரசாரம் எல்லாமே வந்து அதில் சிக்கனில் பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் இதோட ஒரு பே லீஃப் ஒன்று சேர்த்துக்குங்க. பல்லாரி வெங்காயம் 3 மீடியம் சைஸில் உள்ளது, அதை நீட்டமாக கட் பண்ணி இதோட எண்ணெயில் வதக்க போகிறோம். ஸோ இது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், கருக விட்டுறாதீங்க. இது கூட காஞ்ச வத்தல் 2 சேர்க்குறேன். கருவேப்பிலை ஒரு கைக்குத்தளவு, கொஞ்சம் வதங்குறதுக்காக உப்பு, ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இதோட மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். அதையும் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு அதில் உள்ள தண்ணியை லைட்டாக மட்டும் அலசி இதோட நான் சேர்க்குறேன். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுங்க. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே தேவையான அளவுக்கு.
ஏற்கனவே நம்ம உப்பு போடுறோம், அதனால் கவனமாக போட்டுங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதை மூடி போட்டு நம்ம குக் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை கிளறி விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ எண்ணெய் திரண்டு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வதங்கினதுக்கு அப்புறம் சிக்கன் துண்டுகளை இதோட சேர்த்துருவோம். சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா விரவி விடுங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மசாலா எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வாயில் வச்சு டேஸ்ட் பார்த்துங்க. இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கிரேவி வேணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம், இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சம் சேர்த்துட்டு மேலே வந்து நெய்யும் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் திரும்பவும் குக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்ல எண்ணெய் திரண்டுக்கிட்டு சிக்கன் நல்லா பெரட்னாப்பில் ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மிளகை மட்டும் ஒரு 1 டீஸ்பூன் இடித்து மேலே சேர்த்தாலும் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். சகர் நேரத்தில் நல்ல ஒரு மைல்டாக சாப்பிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க. இந்த ஆகணிக்கறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். மைல்டாக நமக்கு ஏற்ற மாதிரியான காரத்தை பச்சை மிளகாவில் கொடுக்கலாம். ஸோ பச்சை மிளகா சாப்பிட்றதுனால ரொம்ப உரைக்குமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தயிர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துங்க. பச்சை மிளகா வந்து 12லேருந்து 15 நீங்கள் கிள்ளி போட்டு அதை கீறி போட்டிங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், இல்லைன்னா அது மீடியமாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தலா 3 போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா விரவி ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 10 நிமிஷமாவது மினிமம் அதை ஊற வச்சிடுங்க. தயிர், இஞ்சி பூண்டு விழுது, இந்த பச்சை மிளகாவில் ஒரு கொஞ்சம் நேரம் ஊறினா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து குக்கரில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். காயப்பட்டினம் சமையல் அப்படின்னாலே நம்ம தேங்காய் எண்ணெய், நெய் தான். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் மெயினாக ரம்பலை நம்ம சேர்க்குறோம். ரம்பலை ரொம்ப வாசனையாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தலா 1 போட்டுங்க. ஸோ 2 பல்லாரி வெங்காயம் நல்ல நீட்டமாக நறுக்குனது பொடிசாக இருக்கணும். அதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. கருக விட்டுறக்கூடாது இதுக்கு, ஆனால் கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேருங்க. ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். இதுவும் முருகக்கூடாது. கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா இதில் முருகிடுச்சு அப்படின்னா கலர் வந்து நமக்கு அகனிக்கறி கலர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஊற வச்சிருக்க மட்டனை இதோட நம்ம சேர்த்தலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் வந்து ஊற வச்சுருக்கோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு தேவை அப்படின்னா இதோட சேர்த்து நல்லா விரவி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. மசாலா இதில் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கறி நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 3-4 விசில் நீங்கள் வச்சு எடுத்துருங்க. ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம அரைக்கக்கூடிய மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். இதுக்கு துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 4-5 பாதாம் பருப்பு அதை நல்லா தோல் எடுத்துட்டு இதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்போ சேர்க்க போகிறோம் அப்படின்னா கறி நல்ல 3/4 பதத்துக்கு மேலே வெந்திருக்கணும். நல்ல கறி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த முந்திரி, பாதாம் பருப்பு விழுதை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஏன் முன்கூட்டியே சேர்த்துறோம்? கறி வேகாமல் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து கறி நல்ல 3/4 பதத்துக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்க விழுதை நம்ம இதோட சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க. சுவையான அகனிக்கறி நமக்கு ரெடி ஆகிடும். வெறுஞ்சோரோட பெரட்டி சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.